செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. இந்தியாவில் ஷேக் ஹசீனா தஞ்சமடைந்திருக்கும் நிலையில் மத்திய அமைச்சரவை அவசர ஆலோசனையில் பிரதமர் மோடியின் இல்லத்தில் நடத்தி வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். வங்கதேச அரசியல் சூழல் குறித்து ஆலோசிப்பதற்காக தற்பொழுது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. டெல்லியில் உள்ள டெல்லி லோக் கல்யாண் மார்க் சாலையில் உள்ள அமைந்திருக்கும் பிரதமருடைய இல்லத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்ப்பது. அவர்கள் மட்டுமல்லாமல் முப்படைகளினுடைய தளபதிகளும் இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஹசீனா வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை சந்தித்துவிட்டு பிறகு நேரடியாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து என்ன முடிவு எடுத்திருக்கார் என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை அவர் இந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது மத்திய பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது. அவை மட்டுமல்லாமல் வங்கதேசத்தினுடைய பாதுகாப்பு சூழல் அடுத்து எவ்வாறு இருக்க போகிறது, புதிய அரசாங்கம் எவ்வாறு செயல்பட போகிறது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் இன்றைய அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவசர அமைச்சரவை கூட்டத்தில் அவர்கள் ஆலோசித்து வருகிறார்கள். இவை மட்டுமல்லாமல் வங்கதேசத்தில் இருக்கும் இந்தியர்கள் சுமார் 6700 இந்தியர்கள் அங்கு இருக்கக்கூடும் என்று கருதப்படும் நிலையில் அவர்களை எவ்வாறு பத்திரமாக இந்தியாவிற்கு அழைத்து வருவது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் தற்போது அவர்கள் நடத்தி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து டாக்காவில் உள்ள இந்திய தூதரகமானது செயல்பட வேண்டுமா அல்லது அதை மூட வேண்டுமா என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் பிரதமர் தலைமையிலான இந்த ஒரு அமைச்சரவை கூட்டமானது தற்பொழுது ஆலோசித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.